வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து டெய்லி வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் வீட்டு குறிப்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. நான் ஏற்கனவே போட்ட கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், கார்டன் டிப்ஸ், ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். டைம் இருக்கையில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க மக்களே வீடியோவுக்கு போகலாம். பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தா கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். யோசனை நம்ம பார்க்கலாம், நம்ம கிச்சனில் தான் அதிகமாகவே இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்மளுக்கு வந்து சிங் அடைச்சிக்கிருச்சு. கிச்சனோட சிங் தான் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டர் ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மொத்தம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டிய தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வைங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் கல் உப்பு ஒரு 50 கிராம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பை போட்டு மறுபடியும் ஹாட் வாட்டர் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பைப்புகள் எப்போவுமே உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது. நம்மளுக்கு இது வந்து கல் உப்பு வீட்டில் இருக்கிறதா ஹாட் வாட்டர் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈஸியான முறை தான். இந்த மாதிரி நீங்கள் வாரம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பைப்பு வந்து உங்களுக்கு எந்த ஒரு அடைப்புமே இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வேலையாக சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பைப் அடைப்பே உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நான் ரொம்ப காலமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பேசன்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும். அந்த அழுக்குகள்லாம் இருந்தாலும் நீங்கள் குப்பை தம்பளை ராத்தில் போட்டுக்கிட்டு சிங்கை வந்து கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கிறோங்க. எந்த ஒரு எச்சி பாத்திரங்களும் எதையுமே போடாதீங்க. எல்லாத்தையுமே கழுவி கவுத்தி வச்சுருங்க. இல்லைனா தண்ணி ஊற்றி தனியாக மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. உங்களுக்கு கழுவ முடியலை அப்படின்னா முடிஞ்சால் கழுவிடுங்க. அப்பப்போ கழுவி கவுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையே இல்லை. நம்மளுக்கு பூச்சி தொல்லைகள் வரவே வராது. கரப்பாம்பூச்சி, பல்லி, பாய்ச்சம் எதுக்குமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் செலவழிச்சிங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து எந்த ஒரு பூச்சிகளுமே வராது. இருக்க குறைஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு எறும்பு தொல்லைகள், கரப்பாம்பூச்சி தொல்லைகள்லாம் அந்த ஓரத்துலலாம் வரும். சில பேர் வீட்டுகளில் எறும்போலாம் இருக்கும். நம்ம வீட்டில் எறும்புலாம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 3-4 சூடம் எடுத்துக்கிறங்க. சூடத்தை வந்து நல்லா நச்சு பொடியாக பவுடர் மாதிரி பொடி பண்ணிக்கிறங்க. உப்பு எப்படி பொடியாகும் அந்த மாதிரி நல்லா பொடியாயிரும். அதை வந்து ஒரு போத்தல் உள்ளுக்கு தூக்கி போடுற போத்தல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஸ்ப்ரே போத்தல் இருந்துச்சுன்னா அதில் கொட்டி ஒரு 200-300 மில்லி தண்ணியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த போத்தலை வந்து ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ சூடம் எடுக்கிறோங்கிற பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 3 சூடத்துக்கு 200 மில்லி தண்ணி போதும். எடுத்து நல்லா ஸ்ப்ரே போத்தை மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு விற்கும். கடையில் கூட வாங்கிக்கிறலாம். இல்லை நம்ம ஸ்ப்ரே போத்தில் தூக்கி போட்டிங்கன்னா இப்படி கூட வச்சுக்கிறலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மூடி அதில் ஓட்டை போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா வந்து நீங்கள் வந்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எறும்பு தொல்லைகள், கரப்பாம்பூச்சி தொல்லைகள், பாய்ச்சம், அப்புறம் வந்து பல்லி எதுவுமே உங்கள் கிச்சனில் அண்டவே அண்டாது. இப்படியே நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கிச்சனை பளபளன்னு இருக்கும். நல்லா மங்களகரமாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பேசன் உள்ளுக்கு நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு பூச்சிகளுமே வராது. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பூச்சிகள் இருந்தால் கூட இருக்க குறையும். உங்களுக்கு நல்லா நம்மளோட கிச்சன் வந்து நல்லா கமாமன்னு மங்களகரமாக வாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் பூச்சி தொல்லைகளும் வராது. நீங்கள் எப்படி ஸ்ப்ரே நல்லா கிச்சனை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு லேசாக தொடச்சி விட்ருங்க. இல்லைன்னா துணியில் அந்த ஸ்ப்ரே பண்ணி நீ அப்படியே ஃபுல்லாக தொடச்சிடலாம். அந்த ஓரத்துலாம் நம்மளுக்கு எறும்புகள்லாம் வரும். எந்த தொல்லைகளுமே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெஜ் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு காலைல செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான். சூடு ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும், அவ்வளோதான். குக்கரை வச்சுக்கிறோங்க. குக்கரை வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. ஸ்பூனு கணக்கில் இது 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். எண்ணெய் நான் போடலை. அப்புறம் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரெஞ்சி இலை, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். இது வந்து 300 கிராம் அரிசிக்கு உள்ளது. அப்புறம் 3 ஊசி பச்சை மிளகாய், அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாகில் வெட்டி வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா 3/4 வேக்காடு வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போத்துட்டிக்கு நல்லா வதக்குங்க.
வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நீல வாழை வெட்டி வச்சுக்கிறோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10 பீன்ஸு, கொஞ்சோண்டு காலிஃப்ளவரு, ஒரு சின்ன கேரட்டு, 2 தக்காளி எல்லாத்தையுமே நீல வாழை வெட்டி வதக்குங்க. லேசாக வதக்கினா போதும். அப்புறம் நம்ம காகரிக்கு தேவைப்படுற உப்பை போடுங்க. உப்பை போட்டு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை போடுங்க. இது நம்ம தோட்ட புதினா இலையாக இருந்தால் ரொம்ப கம்மாமன்னு வாசம் தூக்கும். தோட்டத்தில் இருந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்து போடுங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்து தான் போடுறேன். புதினா இலை கொஞ்சம் போடுங்க. போட்டு அதையும் கிண்டி விடுங்க, வதக்குங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது தொட்டிக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு இது இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள் போடுறோம். காரம் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனு. மஞ்சத்தூள் மட்டும் 1/4 ஸ்பூனு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் அளவு. இந்த மசாலா அளவு கரெக்டாக இருக்கும். 300 கிராம் அரிசிக்கு கரெக்டான மசாலா ஃப்ரெண்ட்ஸ். கூடாது குறையாது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேப்பரில் நீங்கள் எப்போவுமே எழுதி வச்சுக்கிறங்க மார்னிங்கில் செய்கிற ரெசிபி எல்லாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப அளவு கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்புறம் தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தயிர் இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸ் 1.5 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 1 கப்பு அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் ஊறுது. 1 கப் ரைஸு. 1 கப் ரைஸ் இது எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா 300 கிராம் அரிசி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு படியில் வந்து 1 கப்பு போடுங்க. சின்ன படியாக இருந்தால் நடுத்தர படியோ உங்களுக்கு தக்கன போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது 300 கிராம் அரிசி. எல்லாத்தையும் நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு மிக்ஸ் வெஜிடபிள் அது இருந்தால் நீங்கள் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் பட்டாணி போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டாணியை வந்து ஊற வச்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு பொடியிலே போட்டுருங்க. காய்கறி பொடியிலே போட்டுருங்க. இது வந்து அவிச்ச பொருள் தான் இது எல்லாமே. மிக்ஸ் வெஜிடபிள். இது வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டுடலாம். அப்புறம் வந்து கேபேஜுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போடுங்க. மூடி போட்டு அப்புறம் கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி இருந்தால் ஊற்றுங்க. இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க தொட்டிக்குமே விசில் போட வேண்டாம். கொதிச்சப்பறம் விசில் போடுங்க. வெயிட் போடுங்க. இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். அதனால் ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு கொதிச்சிருது. ஒரு கோவலைக்கு 1.5 கோவலை தண்ணி ஊற்றிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அளவு. இந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சமாக திக்னஸ் தேங்காய் பால் வேண்டாம் ஊற்றுங்க. அப்போ வந்து ஒரு 1/2 கோவலை தண்ணியை குறைச்சிக்கிறங்க. இல்லை 1/4 கோவலை தண்ணியை குறைச்சிக்கிறங்க. இப்போ 100 கிராம் 100 மில்லி தேங்காய் பால் போட்டிங்கன்னா 100 மில்லி தண்ணியை குறைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ உப்பு போதுமானு பார்த்துக்கிறங்க. மசாலாத்தூள் கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலை. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியோட எல்லா அளவும். இப்போ நம்ம வெயிட் போட்டுருங்க. நான் கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வெயிட் போட்டுருவோம். 2 விசிலுக்கு வைங்க. விசில் அடித்ததோடையே ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் விசிலை கலட்டி விட்ருங்க. சோறு குலையக்கூடாது. இப்போ வந்து நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசிலை கலட்டிட்டோம். அதுக்கு முதலே ஒரு 5 நிமிஷம் இருக்கையிலேயே அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் முக்கால்வாசி வெளியாக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்மளை சோறு குழஞ்சி போயிடும். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் போடுறோம். இப்போ நான் கிண்டி விட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பொழுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அது சுட சுட சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதோட நீங்கள் வந்து துவையல் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து கெட்டி தயிர், இல்லைன்னா வெங்காயம் போட்டு தயிர் போட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு இது சொல்லவா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் சும்மா வெள்ளை சொத்துக்கே தூக்கும். வெஜ் பிரியாணிக்கு அதை விட தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்ஷாக வைக்கிறது வந்து தயிர் வைக்கலை. நான் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வசதி தக்கன நீங்கள் உங்களுக்கு டயத்துக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு உங்கள் குட்டீஸுக்கு உங்களுக்கு கனவு மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக உங்களை வந்து பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.